அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ். அம்மா பஅத். திருக்குரானை பொருளிருந்து ஓதுவோம் என்ற இந்த தொடரில் நாம் இன்று பார்க்க இருக்கும் திருக்குரான் வசனம் 55-46 சூரத்துர் ரஹ்மான். வலிமன் ஹாஃப மகாம ரப்பிஹி ஜன்னதான். யார் இறைவனின் சந்திப்பை அஞ்சிக் கொள்கிறார்களோ அவர்களுக்கு சுவனத்தில் 2 சோலைகள் உண்டு என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். அதாவது நாம் எந்த காரியத்தை செய்தாலும் அதனுடைய இறுதியில் மறுமையில் அல்லாஹ்விடம் பதில் சொல்ல வேண்டுமே என்ற அச்சத்தோடு தன் வாழ்க்கையை கழிப்பவர்களுக்கு 2 சுவனத்தை அல்லாஹ் தருவதாக வாக்கெடுத்திருக்கின்றான். இந்த வசனத்தில் விளக்கத்தை நாம் பார்க்கும் பொழுது தஃப்சீர் ரூஹுல் மஆனி என்ற பிரபலமான தஃப்சீரிலே அறிஞர் மஹ்மூத் ஆலூசி ரஹிமஹுல்லா விளக்கம் கூறுகின்றார்கள். சிங்கத்தை பார்த்து மிரண்டோடுவது என்ற ஒரு பயம் இருக்கும் அல்லவா, அந்த பயம் அல்லாஹ்வை கண்டு அஞ்சுவது என்பதற்கு நோக்கம் அல்ல. மாறாக இறை அச்சம், பயம், தக்வா, ஹவுஃப், ஹஷியத், இதற்கு என்ன விளக்கம் என்று சுருக்கமாக பார்க்க வேண்டும் என்று சொன்னால், அல்லாஹ் எதை ஏவிருக்கிறானோ அதை செய்வது, எதை விலக்கியிருக்கின்றானோ அதை விட்டு விலகி இருப்பது. ஆனால் இப்னு கைம் ஜௌஸியா ரஹிமஹுல்லாஹ் அவர்களும் சொல்லுவார்கள், அத்தீனு அம்ரானி. மார்க்கம் என்று சொன்னாலே 2 விஷயங்கள் தான். ஏவி இருப்பதை எடுத்துக்கொள்வது, விலக்கி இருப்பதை விட்டு விலகி இருப்பது என்று குறிப்பிடுகின்றார்கள். ஹலாலை பேணுவது, ஹராமை விட்டு தவிர்த்து கொள்வது என்று குறிப்பிடுகின்றார்கள். 67-12 ஒரு வசனத்தை நான் பார்க்கும்போது சுற்று முழுக்கில் இன்னல்லதீன யக்ஷவுன ரப்பஹும் பில் கைபி லஹும் மக்ஃபிரத்தும் அஜ்ருன் கபீர் என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். யார் அல்லாஹ்வை மறைமுகமாக அஞ்சிக் கொள்கின்றார்களோ அவர்களுக்கு மக்ஃபிரத்தும், பாவ மன்னிப்பும், மகத்தான கூலியும் உண்டு என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். இந்த வசனத்தில் இடம்பெற்றிருக்கக்கூடிய இறை அச்சத்தினால் ஏற்படக்கூடிய பலாபலன்கள் இவ்வுலகத்தில் நமக்கு பாவ மன்னிப்பை பெற்றுத் தருகிறது. அது மட்டுமல்லாமல் எண்ணிலடங்காத, நாம் நினைத்து பார்க்க முடியாத மகத்தான கூலியும் அல்லாஹ் நமக்கு தயாரித்து வைத்திருக்கின்றான். வல்ல இறைவன் என்னையும் உங்களையும் இறையச்சமுடையவர்களாக ஆக்கி அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.